வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் போலியான மனிதர்கள். கதைக்குள்ள போலாமா? கழுத்தில் முல்லை மொட்டு ஆரத்தை போட்டுக்கொண்டு அதை தனது காந்தல் விரல்களால் தொட்டு தொட்டு பார்த்து கொண்டு கண்ணாடி முன்பு நின்று ரசித்துக் கொண்டிருந்தாள் நித்யா. அவள் முகத்தில் சொல்ல முடியாத சந்தோஷம் பொங்கிக் கொண்டிருந்தது. கீழே அமர்ந்து ஹோம்ஒர்க் செய்து கொண்டிருந்த தேஜா அவளை நிமிர்ந்து பார்த்து புன்னகை செய்து கொண்டே, அம்மா, என்னம்மா இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க என்று ஓடி வந்து தனது தாயை கட்டி கொண்டாள். அவளை வாரி அணைத்து முத்தம் கொடுத்த நித்யா, இது இன்னைக்கு புதுசா வாங்கினேன், நல்லா இருக்கா? அம்மாக்கு பார்த்து சொல்லு என்றாள். ஓ, ரொம்ப அழகா இருக்குமா, உங்களை போலவே என்று மீண்டும் தனது தாயை இருக்க அணைத்து கொண்டாள். நித்யாவிற்கு ஆனந்தம் எல்லையை மீறி கொண்டிருக்க தனது மகளை அணைத்து முத்தம் கொடுத்தாள். என்னம்மா, அம்மாவும் மகளும் கொஞ்சிட்டு இருக்கீங்க, என்ன செத்துக்க மாட்டீங்களா என்று கேட்டுக்கொண்டே உள்ளே வந்த ராஜு கையில் இருந்த பேக்கை ஷெல்ஃபில் வைத்துவிட்டு சைக்கிள் சாவியை சுவரில் மாட்டினான். ஐயா, அப்பா என்று அவனிடம் ஓடிய தேஜாவை வாரி அணைத்து முத்தம் கொடுத்தவன் அவள் காதருகே சென்று, என்னம்மா இன்னைக்கு அம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க போல இருக்கே என்றான். ஆமாப்பா, அதோ பாருங்க, அம்மா கழுத்துல புது நகை. இன்னைக்கு அதை போட்டுக்கிட்டு அம்மா ரொம்ப நேரம் கண்ணாடியில பார்த்துட்டு இருந்தாங்க. இது அம்மாக்கு அழகா இருக்குல்லப்பா என்று நித்யாவை காண்பித்தாள். அப்பொழுதுதான் தன் மனைவின் கழுத்தில் இருந்த அந்த ஹாரத்தை கவனித்த ராஜுவின் முகம் மாறியது. தேஜாவை இறக்கி விட்டுவிட்டு மெதுவாக நித்யாவின் அருகே வந்தான். ஏதுமா இது, புதுசா வாங்கினியா என்று அந்த ஹாரத்தை உற்று பார்த்தான். நித்யா அமைதியாக தலையை குனிந்து கொண்டே தலையை ஆட்டினாள். அவள் முகவாய் கட்டையை பிடித்து மெதுவாக நிமிர்த்திய ராஜு, எதுக்குடா உனக்கு இந்த கவரிங் நகல்லாம்? உனக்கு இருக்கிற வைரமான குணத்துக்கும் தங்கமான அழகுக்கும் உனக்கு எந்த போலி நகையும் வேண்டாம்மா என்றான். என்னங்க, அண்ணன் கல்யாணத்துக்கு நாளைக்கு ஊருக்கு போகணும் இல்லைங்க, அதனால இந்த கவரிங் நகை வாங்கினியா சொல்லு என்று கூறிக்கொண்டு உடைகளை மாற்ற உள்ளே சென்றான். இதற்குள் உள்ளே சென்று அவனுக்கு காப்பி கொண்டு வந்து அமைதியாக அவன் அருகில் நின்றாள் நித்யா. பேண்ட் ஷர்ட்டில் இருந்து லுங்கில் மாறிய ராஜு அவள் கையில் இருந்த காப்பியை வாங்கி கொண்டு அவளை உற்று பார்த்தான். என்னங்க, உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும், ஆனாலும் இத்தனை வருஷம் கழிச்சு நம்ம ஊருக்கு போறோம், அங்க எல்லாரும் வந்திருப்பாங்க, அவங்க எதிர்க்க நம்ம கொஞ்சம் கௌரவமா. தங்கம், இந்த மாதிரி போலியான கௌரவம் நமக்கு எதுக்கு சொல்லு? நம்மளை இப்படியே உண்மையை ஏத்துக்கிற சொந்தங்களும் நட்பும் இருந்தா அது போதுமா, அதுதான் நிஜமான அன்பு. அதை விட்டுட்டு இப்படி நகைக்காகவும் பணம் பகட்டுக்காகவும் ஒட்டி உறவாடுற சொந்தம் நமக்கு தேவையே இல்லைம்மா. சரி போகட்டும் விடு, நாளைக்கு ஊருக்கு போனோம் இல்லை, அதுதான் ஆஃபீஸில் கேட்டு செலவுக்கு கொஞ்சம் முன்பணம் வாங்கிட்டு வந்தேன். காலையில் 5 மணிக்கெல்லாம் ட்ரெயின், சீக்கிரமாக எழுந்து கிளம்புங்க என்றான். சரிங்க என்று உற்சாகமாக கூறிய நித்யா, இந்த நகை எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லவே இல்லையே என்று தனது கணவனை உற்று பார்த்தாள். என் பொண்டாட்டிக்கு எந்த நகையும் போடலைன்னாலும் ரதி போல இருப்பா, இன்னும் நகையெல்லாம் போட்டா கேட்கணுமா? அப்படியே அலங்கரிச்சு வச்ச அம்மனாட்டம் இருக்கிற. நித்யா, கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, உன் ஆசை போல நான் உனக்கு உண்மையான நகைகளே வாங்கி போட்டுடுறேன். கடையில புது புது டிசைன் நகையெல்லாம் வரும்போதெல்லாம் எனக்கு உங்க ஞாபகம் தான் வரும். இது உன் சங்கு கழுத்துக்கு எப்படி இருக்கும், உன் கைக்கு எப்படி இருக்கும், நம்ம தேஜா குட்டிக்கு எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி பார்ப்பேன். என்ன பண்றது, வர்ற வருமானம் கைக்கும் வாய்க்குமே சரியா போயிடுது. நானும் எப்படியோ சம்பளத்துல மிச்சப்படுத்தி உனக்கு ஒரு நகையை வாங்கி போட்டோன்னு பாக்கறேன், முடியல என்றான். அவன் சோர்ந்து போன முகத்தை தனது கையில் பிடித்து கொண்ட நித்யா, என்னங்க நீங்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எனக்கு இதுவே போதும். நீங்க சந்தோஷமா இப்படியே வாழ்நாள் புறா என்கிட்ட பாசமா இருந்தா அது போதும், இதுவே 100 சவரனுக்கும் மேல என்று சிரித்தாள். ராஜும் அவளை பார்த்து புன்னகை செய்தான். என்னங்க, உங்களை பத்தி எனக்கு தெரியாதா சொல்லுங்க? அந்த நகை கடையில சூப்பர்வைசரா ராப்பகலா மாடு போல உழைக்கிறீங்க, வர்ற வருமானத்தை அப்படியே கொண்டு வந்து வீட்டுல கொடுக்குறீங்க, எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, ஒரு டீ கூட வெளியில வாங்கி குடிக்கிறது இல்லை. இந்த காலத்துல சாதாரண வேலை பார்க்குறவங்க கூட வண்டி வச்சிட்டு இருக்காங்க, ஆனா நீங்க சைக்கிள்ல தான் போயிட்டு வர்றீங்க. போன வருஷம் எனக்கு கால் அடிபட்டு அதுக்கே 50,000க்கு மேலே செலவாயிடுச்சு. அப்புறம் பாப்பாக்கு ஸ்கூல் ஃபீஸு, வீட்டு வாடகை, மளிகை சாமான்
எல்லாம் நீங்களே தானே பாக்குறீங்க. இவ்வளவு நெருக்கடியிலையும் எங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்யறீங்க. எங்களை நல்லா பாத்துக்கிறீங்க. என்னாலதான் உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியல. நான் எதுவும் எங்க அம்மா வீட்ல இருந்து கொண்டு வரவும் இல்லை என்று கண்கள் கலங்கினாள். ஏய், என்ன இது? நீ தானே வீட்டை பாத்துக்கிற, குழந்தைய பாத்துக்கிற. அதனால தானே நான் நிம்மதியா வெளியில போய் சம்பாதிக்கிறேன். இதோ பாரு, பொண்டாட்டி கொண்டு வந்து கொடுத்து அதுல வசதி வாய்ப்பை தேடிக்கிறவன் ஆம்பளையே இல்ல. தன்னோட உழைப்புல தன்னை நம்பி வந்தவளை எந்த குறையும் இல்லாம பாத்துக்கிறான் பாரு, அவன்தான் ஆம்பளை. நான் அப்படிப்பட்ட ஆம்பளையா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். பேசாம சாப்பாடை போடு என்று சாப்பிட அமர்ந்தான். தேஜாவும் அவர்கள் அருகில் ஓடி வர மூவரும் சந்தோஷமாக சாப்பிட ஆரம்பித்தனர். மறுநாள் காலை திருச்சி ட்ரெயின் எக்மோரில் இருந்து புறப்பட தயாராக இருந்தது. நித்யா, நீ பாப்பா வச்சுட்டு உக்காந்துட்டு, நான் போய் சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வந்துடுறேன் என்றான் ராஜு. சரிங்க. அப்படியே பாப்பாக்கும் இந்த பிளாஸ்க்ல கொஞ்சம் பால் வாங்கிக்கோங்க. அவ டிஃபன் சாப்பிடலன்னா பாலை கொடுத்துடலாம். சரிம்மா என்று ராஜு ட்ரெயினில் இருந்து இறங்க, பிஸ்கட்டும் வாங்கிக்கோங்க என்று எட்டி பார்த்து குரல் கொடுத்தாள் நித்யா. இதற்குள் ஜன்னல் ஓரம் போய் அமர்ந்து கொண்ட தேஜா சந்தோஷமாக துள்ளி குதித்து கொண்டு தனது தந்தை செல்வதை பார்த்து கொண்டிருக்க, நித்யா பேகை எல்லாம் எடுத்து சரி செய்து வைத்துவிட்டு கழுத்தில் இருந்த ஹாரத்தை சரி செய்து கொண்டாள். எதிரில் இருந்த ஒரு இளம் பெண் நித்யாவின் கழுத்தில் இருந்த ஹாரத்தை பார்த்து, அக்கா, இது முல்ல மொட்டு ஹாரம் தானே என்றாள். அருகில் அமர்ந்திருந்த அவளது தாய், ஆமாண்டி, முல்ல மொட்டுதான் என்று கூறிக்கொண்டிருக்க நித்யாவை பார்த்து புன்னகை செய்துவிட்டு, இது எத்தனை சவரம்மா என்றாள். நித்யாவிற்கு லேசாக வெறுத்தது. தெரியாது, என்ன ஒரு 4 சவரன் இருக்கும்னு நினைக்கிறேன். எங்க வீட்டுக்காரர் தான் வாங்கிட்டு வந்தாரு என்றாள் தயக்கத்தோடு. ஓ அப்படியா, நல்லா இருக்குமா. ஆமா, அவருதான் உங்க வீட்டுக்காரரா என்றாள். ஆமாங்க என்று அவள் கூறிக்கொண்டிருக்க ராஜு உள்ளே வந்து கையில் இருந்த டிஃபனையும் பிளாஸ்கையும் அவளிடம் கொடுத்து விட்டு அருகில் அமர்ந்தான். நித்யா, இதுல டிஃபன் இருக்கு, பிஸ்கட்டும் வாங்கி வந்திருக்கேன். பாப்பாக்கு பாலும் இருக்கு, டம்ளரை எடு, பாப்பாக்கு பால் ஆத்தி கொடுக்கிறேன் என்றான். பேக்கில் இருந்து சிறிய டம்ளரை எடுத்து அவனிடம் கொடுத்தாள் நித்யா. பாலை அதில் ஊற்றி ஆற வைத்து குழந்தையிடம் கொடுத்தான் ராஜு. குழந்தை அதை குடித்து விட்டு மீண்டும் வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தது. இதையெல்லாம் பார்த்து கொண்டு எதிர் சீட்டில் அமர்ந்திருந்த அந்த பெண்ணின் தாய், அம்மாடி, வீட்டுக்கு போனதும் நீங்க 3 பேரும் சுத்தி போட்டுக்கோங்கம்மா. என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. நீ ரொம்ப கொடுத்து வச்சவதாம்மா, பார்த்தாலே தெரியுது. தம்பி ரொம்ப பொறுப்பான புள்ள என்று புன்னகை செய்து கொண்டே திருஷ்டி கழித்தாள். நித்யா சிரித்து கொண்டே ராஜுவை பார்க்க அவன் முகத்தில் புன்னகை தவழ்ந்து கொண்டிருந்தது. நித்யா ஜன்னல் பக்கம் திரும்பினாள். அங்கு வேகமாக கடந்து செல்லும் மரம் செடிகளைப் போல் அவள் மனதில் நினைவுகளும் ஓடிக்கொண்டிருந்தது. ஆமா, நான் கொடுத்து வச்சவதான். இவரை போல ஒரு புருஷனை அடைய நான் என்ன தவம் செஞ்சேன்னு தெரியல. ஆண்டவன் எனக்கு ஆரம்பத்துல பல சோதனைகளை கொடுத்தது இப்படிப்பட்ட ஒரு புருஷனை எனக்கு கொடுக்கத்தானா என்று பெருமூச்சு விட்டு கொண்டு சீட்டில் சாய்ந்தாள். நித்யா தனது தந்தையின் போட்டோவிற்கு அருகில் அமர்ந்து கொண்டு அழுது கொண்டிருக்க, அந்த போட்டோவிடம் ஏற்றப்பட்டிருந்த விளக்கு லேசாக காற்றுக்கு அசைந்தாடி கொண்டிருந்தது. அதில் இருந்த மாலை வாடியிருந்தது. இதோ பாரு, இப்படியே அழுதுட்டு இருந்தா அப்பா திரும்ப வந்துட போறாரா? எங்களுக்கு மட்டும் என்ன, அப்பா போனதுல கவலை இல்லையா? நாங்கெல்லாம் இப்படி அழுதுட்டு இருக்கிறோம் என்றாள் அக்கா கமலா. அவளது கணவன் சரவணன் பெட்டியில் துணிகளை எடுத்து அடுக்கி கொண்டிருந்தான். இதோ பாரு கமலா, பாவம் குழந்தை. இத்தனை நாளா அவங்க அப்பாவே உலகம்னு இருந்தது. தயால நோயில படுத்ததுல இருந்து அதுதானே கிட்ட இருந்து பார்த்தது. அந்த கவலை தான் பிள்ளைக்கு என்றாள் பக்கத்து வீட்டு பார்வதி பாட்டி. சரி, அதுக்காக இப்படி அழுத்துட்டு இருந்தா என்ன பண்றது? அடுத்தது என்னன்னு பார்க்க வேண்டாமா என்று கேட்டுக்கொண்டு பெட்டியை கொண்டு வந்து ஹாலில் வைத்தாள் 2வது அக்கா சாரதா. அக்கா, இன்னும் என்ன இருக்கு? அதுதான் வீட்டை விற்க ஏற்பாடு பண்ணியாச்சு. வர்ற பங்க 4ஆ பிரிச்சு எடுத்துப்போம். நித்யாவுக்கு வர்ற பங்க அவ பேர்ல பேங்க்ல போட்டுடலாம். அவ கல்யாணத்துக்கு அது எடுத்துப்போம் என்றான் அண்ணன் கோகுல். சரிப்பா, நீ சொல்றது சரிதான். அது வரைக்கும் நித்யா எங்க இருப்பா? அவளை யாரு பாத்துக்கிறது என்று கேட்டுக்கொண்டு அங்கு வந்தான் சாரதாவின் கணவன் காமேஷ். மாமா, வீட்டை விற்க ஏற்பாடு பண்ணினதால நானே இப்ப வீட்டை காலி பண்ண போறேன். அதுவும் இல்லாம வயசு பொண்ணு, நான் தனியா பாத்துட்டு இருக்கிறது முடியாது. நான் எங்கேயாவது பேச்சுலர்ஸ் ரூம்ல தங்கிப்பேன்.
வாடகை எப்படியோ ஷேர் பண்ணிப்போம், அட்ஜஸ்ட் ஆகிடும். இவ இருந்தா தனியா தான் வீடு எடுக்கணும் செய்யணும், அதெல்லாம் சரிப்படாது. அதனால நீங்க யாராவது கொஞ்ச நாள் இவளை பாத்துக்கோங்க, அதுக்குள்ள மாப்பிள்ளை பார்த்து இவ கல்யாணத்தை நடத்திடலாம் என்றான் கோகுல். அதுவும் சரிதான். சரி, நானே அவளை கூட்டிட்டு போறேன். நானும் அடுத்த மாசம் கர்ப்பப்பை ஆபரேஷன் பண்ணிக்க போறேன். குழந்தைய பாத்துக்க செய்ய கூட வீட்டுல யாரும் இல்ல. இவ வந்துட்டா எங்களுக்கும் கொஞ்சம் உதவியா இருக்கும், அவளுக்கும் பாதுகாப்பா இருக்கும் என்றாள் கமலா. ஆமா கமலா, நீ சொல்றது சரிதான் என்றான் சரவணன். ஏன், நாங்கெல்லாம் பாத்துக்க மாட்டோமா? நானும் அவரும் வேலைக்கு போயிடுறோம். வீட்டுல சின்ன குழந்தை இருக்கான், அவனை பாத்துக்க தண்டத்துக்கு சம்பளம் கொடுத்து வேலைக்கு ஆள் வச்சிருக்கு. இப்ப இவ வந்துட்டா எங்களுக்கும் வசதியா இருக்கும் இல்ல என்று முகத்தை திருப்பினாள் சாரதா. அதுதானே, சாரதா சரியாதான் சொல்றா என்று நித்யாவை பரிசீலித்தான் காமேஷ். நித்யா அமைதியாக இருந்தாள். சரிம்மா, புள்ள கொஞ்ச நாள் பிரியா அக்கா வீட்டுல இருக்கட்டும், அப்புறம் கொஞ்ச நாள் நீ கூட்டிட்டு போ, எல்லாம் கல்யாணம் வரைக்கும் தானே என்றாள் பாட்டி. இதற்குள் பக்கத்து வீட்டில் இருந்து கையில் வாடகை வைத்துக் கொண்டு ராஜு குரல் கொடுக்க, சரி கண்ணு, நீங்க பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன் என்று எழுந்து சென்றாள் பாட்டி. அன்று மதியம் அனைத்தும் ஒரு வழியாக பேசி முடிக்க கடைசியில் கமலா வீட்டிற்கு கிளம்பினாள் நித்யா. தனது பெட்டி எடுத்து காரில் வைத்தவள், அக்கா கொஞ்சம் இருக்கா, நான் போய் பாட்டி கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் என்று பார்வதி வீட்டிற்கு சென்றாள். அங்கே ராஜு அவளிடம் வாடகை கொடுத்து விட்டு பேசி கொண்டிருக்க அவனை பார்த்து அமைதியாக நின்றாள். அம்மாடி, வாடா கண்ணு. என்னம்மா, என்னதான் முடிவு பண்ணாங்க என்றாள் பாட்டி. பாட்டி, நான் பெரிய அக்கா வீட்டுக்கு போறேன், அங்க ஒரு 6 மாசம் இருந்துட்டு அப்புறம் வேணா சின்ன அக்கா வீட்டுக்கு போலான்னு இருக்கேன் என்றாள் வாடிய குரலில். சரிடா கண்ணு, பார்த்து பத்திரமா இருந்துக்கோ. இந்த பணத்தை கையில வச்சுக்க என்று ராஜு கொடுத்த வாடகை பணத்தை அவளிடம் கொடுத்தாள். பாட்டி, என்ன இது, இதெல்லாம் வேண்டாம் என்று கண்ணீரோடு அவளை பார்த்தாள். இதோ பாரு, என்ன உண்மையாவே நீ உன் பாட்டியா நினைச்சிருந்தா இத வாங்கிக்க என்றாள் பார்வதி பாட்டி. பாட்டி என்றவள் காலில் விழுந்தாள் நித்யா. எழுந்துடு கண்ணு, நீ நல்லா இருப்படாமா. உன் தங்கமான குணத்துக்கு நீ எங்க இருந்தாலும் நல்லா இருப்ப. ஆண்டவன் இப்பத்திக்கு உனக்கு சோதனை கொடுத்தாலும் அப்புறம் எல்லாமே சரி பண்ணி கொடுத்து உன்னை ராணியாட்டம் வாழ வைக்க போறான் பாரு என்று அவளை உச்சி முகந்தாள். ராஜு அவர்களை அமைதியாக பார்த்து கொண்டு நின்றான். சரி பாட்டி, நான் கிளம்புறேன் என்று அவளிடம் கூறிவிட்டு ராஜுவை ஒரு தரம் நிமிர்ந்து பார்த்து விட்டு சென்றாள். கார் புறப்பட்டது. பாவம், தங்கமான பொண்ணு இந்த ராட்சசிங்க கிட்ட மாட்டிக்கிச்சு. ஆண்டவன் சீக்கிரமா இதுக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும் என்று பெருமூச்சு விட்டாள் பார்வதி பாட்டி. கமலாவின் வீட்டிற்கு சென்ற கொஞ்ச நாட்கள் வரை அவளை நன்கு பார்த்து கொண்டிருந்த சரவணனும் கமலாவும் போக போக அவளை சக்கையாக வேலை வாங்க ஆரம்பித்தனர். இதற்குள் கமலாவிற்கு கர்ப்பப்பை ஆபரேஷன் ஆக நித்யாவிற்கு வேலை பளு அதிகமாக கூடியது. வீட்டில் சமைப்பதும் குழந்தையை பள்ளிக்கு அழைத்து செல்வதும் சரவணனுக்கு சாப்பாடு செய்து கட்டி கொடுப்பதும் அவன் துணிகளை அயன் செய்வதும் படுக்கையில் இருக்கும் தனது அக்காவிற்கு பணிவிடை செய்வதும் என அவள் ஆய்ந்து ஓய்ந்து போக இதில் பார்வதி பாட்டியிடம் போனில் பேசுவதை கூட மறந்து போனாள். எப்படியோ சமாளித்து கொண்டு நாட்களை ஓட்டி கொண்டிருந்த நித்யாவிற்கு புதிதாக ஒரு சங்கடம் வந்தது. அன்று வீட்டை விற்ற பங்கு எடுத்து கொண்டு வந்த அண்ணன் கோகுல் கமலாவின் பங்கையும் நித்யாவின் பங்கையும் கொடுத்து விட்டு செல்ல அன்று நித்யாவின் அறைக்கு வந்தாள் கமலா. அவளை பார்த்ததும், அக்கா, என்னக்கா, என்ன வேணும், கூப்பிட்டு இருந்தா நானே வந்திருப்பேன்ல என்று பரபரத்தாள் நித்யா. ஒன்னும் இல்லடிமா, இப்ப என்ன, நான் நல்லா தான் இருக்கனே, எல்லாம் உன்னாலதான் என்றாள் கமலா மெதுவாக. அக்கா, என்னக்கா, நீ எனக்கு அம்மா போல, அதனால தாண்டி எனக்கும் கொஞ்சம் பயமா இருக்கு. உங்க மாமாவும் அதே தான் சொல்லிட்டு இருக்காரு. அந்த குழந்தை நம்மளை பெத்தவங்களை போல பாக்குது, அதுக்கு ஒரு நல்லது நடக்கிற வரைக்கும் அதை நம்ம பத்திரமா பார்த்துக்கணும். அதே போல அது கிட்ட இருக்கிற பணத்தை பத்திரப்படுத்தி அதுக்கு ஒரு நல்லது செய்யணும்னு என்று பெருமூச்சு விட்டாள் கமலா. அவளை ஒன்றும் புரியாமல் பார்த்தாள் நித்யா. இதோ பாரு, நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. நான் உனக்கு எது பண்ணாலும் நல்லதுக்கு தான் பண்ணுவேன்னு உனக்கு தெரியும் இல்ல என்றாள். நித்யா அமைதியாக தலையை ஆட்ட, கோகுலு உன்கிட்ட கொடுத்த பணத்தை பேசாம நீ என்கிட்ட கொடுத்து வை. சின்னவளுக்கு அந்த பணத்து மேல ஒரு கண்ணு. இந்த கோகுல் பையனையும் நம்ப முடியாது. சின்ன பொண்ணு தானேன்னு உன்னை ஏமாத்தி வாங்கிட்டாலும் வாங்கிப்பான். நீ ஒரு அப்பாவி, உனக்கு விவரம் பத்தாது. அப்பா இருந்திருந்தா இந்த பிரச்சனை இல்லை, அவரே எல்லாம் பார்த்துருப்பாரு.
எங்களை போல நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணது போல நிறைய நகை நட்டுன்னு போட்டு உனக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாரு. அவர் இப்படி உன்னை அம்போன்னு விட்டுட்டு போயிட்டதால தான் இந்த பிரச்சனையே. ஏதோ இந்த பணத்தை வச்சுதான் உன்னை கரை சேர்த்தாகணும். அவங்க யாராவது கேட்டாங்கன்னு இதையும் தொலைச்சிடாத. அப்புறம் வெறுமனே உன்னை கட்டிட்டு போக எவனும் வரமாட்டான் சொல்லிட்டேன். எங்களை போல படிச்சிருந்தாலும் பரவாயில்ல. ஏதோ +2 தான் படிச்ச. அதுக்குள்ள அப்பாக்கு முடியாம படுத்ததும் அவரை பார்த்துக்க படிப்பை நிறுத்திட்ட. சரி போகட்டும், இப்பயாவது சூதகமா பொழைச்சிக்க. நான் சொல்றத கேளு. அந்த பணத்தை கொண்டா, நான் மாமா கிட்ட கொடுத்து அதை பேங்க்ல போட சொல்றேன் என்றாள். நித்யா ஒன்றும் கூறாமல் அமைதியாக அந்த பணத்தை அவளிடம் எடுத்து கொடுத்தாள். 1 மாதம் சென்றது. இப்பொழுதெல்லாம் கமலாவின் போக்கில் நிறைய மாற்றங்கள் தெரிய ஆரம்பித்தன. எதற்கெடுத்தாலும் நித்யாவை திட்டுவதும் முகம் சுளிப்பதும் அவளை வேலை வாங்குவதும் என இருக்க, ஒரு கட்டத்திற்கு மேல் அவளால் பொறுத்து கொள்ள முடியாமல் சாரதாவிடம் கூறி அழுதாள். சாரதா அவளை தன் வீட்டிற்கு அழைத்து செல்ல, அங்கு சென்ற கொஞ்ச நாட்களில் கமலா அவளிடம் இருந்து பணத்தை வாங்கி கொண்டாள் என்று சாரதாவிற்கு தெரிந்து போய்விட்டது. இதனால் மிகவும் ஆத்திரமடைந்த சாரதா நித்யாவை வறுத்தெடுக்க ஆரம்பித்தாள். அன்று சாரதாவும் காமேஷும் வேலைக்கு சென்றதும் குழந்தையை தூங்க வைத்துவிட்டு கதவை சாத்தி கொண்டு துணிகள் எடுத்து கொண்டு போய் மாடியில் காய போட்டு விட்டு வந்த நித்யா கதவு திறந்திருப்பதை பார்த்து அதிர்ந்து போனாள். கடகடவென அவள் இறங்கி வீட்டின் உள்ளே செல்ல, அங்கு சோஃபாவில் அமர்ந்து கொண்டு ஈயென பல்லை கட்டி கொண்டிருந்தான் காமேஷ். அவனை பார்த்த நித்யாவிற்கு திக்கென்றானது. மாமா, நீங்க எப்ப வந்தீங்க என்று கேட்டுக்கொண்டு அமைதியாக நின்றாள். நான் அப்பவே வந்துட்டேன் நித்யா. எனக்கு இப்பெல்லாம் நினப்பு தான் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. ஆபீஸுக்கு போனா அங்க வேலை பார்க்கவே முடியல. அவனை ஒன்றும் புரியாமல் பார்த்தாள் நித்யா. என்ன அப்படி பார்க்குற நித்யா? உங்க அக்கா உன்னை பணத்துக்காக எப்படிலாம் பேசுறா? உனக்கு எவ்வளவு வேலை வச்சு உன்னை கஷ்டப்படுத்துறா? பாவம் நீ சின்ன பொண்ணு என்று கூறிக்கொண்டு அவளிடம் வந்தான். நித்யா சற்று நகர்ந்து நின்று கொண்டாள். மாமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இதெல்லாம் நான் எப்பவும் செய்யறது தானே என்றாள் தடுமாறிக்கொண்டு. இருக்கலாம் நித்யா, ஆனா என்னால நீ கஷ்டப்படுறத பார்க்க முடியல. அதனால நான் என்ன சொல்றேன்னா, நான் உன்னை 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்கிறேன். உங்க அக்காவுக்கு தெரிய வேண்டாம். ஏன் யாருக்குமே தெரிய வேண்டாம். நான் உன்னை ஒரு வீடு எடுத்து அங்க குடி வச்சிடுறேன். தினமும் சாயங்காலம் வந்து உன்னை பார்த்துக்கிறேன். வாரம் 2 நாள் உங்க அக்கா கிட்ட ஏதாவது சாக்கு சொல்லிட்டு அங்க வந்துடுறேன். நம்ம சந்தோஷமா இருக்கலாம், நீயும் நிம்மதியா இருக்கலாம். நான் உன்னை ராணி போல பார்த்துப்பேன். நீ சரின்னு சொல்லு, அது போதும் என்றவள் தோளின் மீது கையை வைத்தான். நித்யாவிற்கு ஒரு நிமிடம் தலை கிர்ரென சுற்றியது. அவன் கைகளை உதறி தள்ளிவிட்டு அங்கிருந்து செல்ல முயற்சி செய்தாள். அவள் கைகளை பலவந்தமாக பிடித்து கொண்டவன், ஏய் இதோ பாரு, தானா தேடி வர அற்புதமான வாழ்க்கைய கெடுத்துக்காத. நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன், நல்லா வசதியா வச்சுப்பேன். நான் எவ்வளவு பெரிய வேலையில் இருக்கேன்றது உனக்கு தெரியும் இல்ல என்றான். நித்யாவிற்கு அழுகை பொத்து கொண்டு வந்தது. அவள் உதடுகள் துடித்தன. உடம்பெல்லாம் ஐஸ் கட்டில் வைத்தது போல் சில்லிட்டு போக, கையில் இருந்த காலி பக்கெட்டை அவன் மீது வீசிவிட்டு அங்கிருந்து ஓடிவிட்டாள். மறுநாள் காலை பார்வதி பாட்டி வீட்டில் பஞ்சாயத்து கூடியது. நித்யா பாட்டியின் அருகே நின்று கொண்டிருக்க, ஒரு புறம் கமலாவும் சரவணனும் நின்று கொண்டு கத்தி கொண்டிருந்தனர். மறுபுறம் சாரதா கத்தி கொண்டிருந்தாள். அவள் அருகே காமேஷ் அவளை முறைத்து கொண்டு நின்றிருந்தான். கோகுல் தலையில் கையை வைத்து கொண்டு அமைதியாக சேரில் அமர்ந்திருக்க, ராஜு வாசலின் அருகே நின்று கொண்டிருந்தான். சரிம்மா, போதும். ஆளுக்கு இப்படி அவளை பேசிட்டு இருந்தா என்ன ஆகிட போகுது? பாவம் குழந்தை, ஏதோ அங்க சரிப்பட்டு வரலன்னு இங்க வந்துட்டா. அங்க என்ன ஆச்சு என்ன எதுன்னு ஒன்னும் சொல்லாம அழுதுகிட்டே தான் இருக்கா. வயசு பொண்ண இப்படி அங்க இங்கன்னு எத்தனை நாளைக்கு தான் அலைய விடுறது? அதுக்கு தான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். ராஜுவும் நல்ல பையன். இவன் இங்க குடி வந்து 2 வருஷம் ஆகுது. அப்புறம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எந்த கெட்ட பழக்கமும் இல்லை அவனுக்கு. எந்த சொந்த பந்தமும் யாரும் இல்லை. ரொம்ப தங்கமான புள்ள. நாம நித்யாவை அவனே கட்டிக்கிறேன்னு சொல்றான். அவன் கண்டிப்பா அவளை நல்லா பார்த்துப்பான், எனக்கு நம்பிக்கை இருக்கு என்றாள். அதெல்லாம் சரிதான் பாட்டி. ஆனா வேலை ஒன்னும் சொல்லிக்கிறா போல இல்லையே. ஏதோ நகை கடையில வேலை பார்க்கறான் என்றான் காமேஷ். அதனால என்னப்பா, இப்பத்திக்கு உங்களுக்கு அந்த வருமானம் பத்தாதா? அவன் தான் பார்த்துக்கிறேன்னு சொல்றான் இல்ல என்றாள் பாட்டி. ஆமா, பாட்டி சொல்றதும் சரிதான்.
கூடிய சீக்கிரம் எனக்கும் சூப்பர்வைசரா ப்ரமோஷன் கிடைச்சிடும். நானும் சென்னைக்கு மாத்தலாகி போயிடுவேன். அங்க இருக்கிற நகை கடைக்கு என்ன மாத்த போறாங்க. அப்ப நான் நித்யாவையும் கூட்டிட்டு போயிடுவேன் என்றான் ராஜு. அதெல்லாம் சரிதான்ப்பா. ஆனா எங்க அப்பா இருந்திருந்தா பரவாயில்ல. ஏதோ அவளுக்கு எங்களுக்கு பண்ணது போல நகை நட்டுன்னு போட்டு நல்லாவே கல்யாணம் பண்ணியிருப்பாரு. ஆனா இப்ப நாங்க தான் அவ கல்யாணத்தை எடுத்து நடத்தணும். அதனால ஏதோ இருக்கிறத செய்வோம், அவ்வளவுதான். பாத்துக்க என்றாள் கமலா. ஏன், அவளுக்கு வந்த பங்கு என்ன ஆச்சு என்றாள் சாரதா. அதெல்லாம் நீ கேட்காதடி. இத்தனை நாள் எங்க வீட்டுல நாங்க தானே அவளை வச்சு பார்த்தோம். ஒரு மாசம் அவளை வச்சு சோறு போட வக்கி இல்லாம துரத்தி விட்டுட்டு இப்ப என்ன கணக்கு கேக்குறியா? எல்லாம் எனக்கு தெரியும் என்று கமலா அவளிடம் எகிரி கொண்டு போக, போது நிறுத்துங்க என்று கத்தி கொண்டு எழுந்த கோகுல், ராஜு, உங்களுக்கே நான் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன். ஆனா நகை நட்டுன்னு ஒன்றும் பெருசா எங்களால செய்ய முடியாது. ஏதோ நாங்க ஆளுக்கு கொஞ்சம் போட்டு அவ கல்யாணத்தை நடத்துறோம், அவ்வளோதான் எங்களால முடியும். இதுக்கு சம்மதம்னா என்று அவன் முடிப்பதற்குள், கோகுல், நான் நித்யாவை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டதே அவ குணத்தை பார்த்துதான். நீங்க அவளை கட்டின புடவையோட என் கூட அனுப்புனா போதும், நான் அவளை பார்த்துப்பேன் என்றான். ஆமா, பாப்போம், இதெல்லாம் எத்தனை நாளைக்குன்னு என்று கமலாவும் சாரதாவும் முணுமுணுக்க நித்யா அவனை அதிர்ந்து போய் பார்த்து கொண்டு நின்றாள். ஒரே மாதத்தில் ராஜு நித்யா திருமணம் இனிதே நடந்தேற அவர்கள் சென்னையில் குடியேறினர். தனது அக்காக்களும் அண்ணனும் அவளை அன்றே கை கழுவி விட அவளிடம் எந்த தொடர்பும் அவர்கள் வைத்துக் கொள்ளவில்லை. இதனால் நித்யா சற்று மனசங்கடம் அடைந்தாலும் தனது கணவனின் அன்பில் அதை மறந்தாள். ராஜு தனது மனைவியை குறைவில்லாமல் பார்த்து கொண்டிருக்க நித்யாவும் அவனுடன் அழகாக குடும்பம் நடத்தி கொண்டிருந்தாள். அவர்கள் அன்பிற்கு அடையாளமாக ஒரு வருடத்தில் தேஜாவும் பிறந்தாள். ட்ரெயின் திருச்சி ஸ்டேஷனில் நிற்க ஸ்டேஷனில் இருந்து வெளியே வந்ததும் ஆட்டோவை பிடித்தான் ராஜு. வாசலில் ஆட்டோ வந்து நிற்க அதிலிருந்து இறங்கி உள்ளே சென்றனர் மூவரும். கல்யாண வீடு கலகலப்பாக இருந்தது. அனைவரும் அங்கும் இங்கும் ஓடியாடி வேலைகள் செய்து கொண்டிருக்க அங்கு குத்துவிளக்கு எடுத்து கொண்டு வந்த சாரதா நித்யாவை பார்த்துவிட்டு, ஏய் நித்யா, வாடி, எப்படி இருக்க என்று கேட்டுக்கொண்டு அவளிடம் ஓடி வந்தாள். இதற்குள் கமலாவும் அங்கு ஓடி வர வந்திருந்த சொந்தங்கள் அனைவரும் நித்யாவையும் ராஜுவையும் ஆச்சரியமாக பார்த்து கொண்டு தங்களுக்குள் ஏதோ பேசிக்கொண்டனர். என்ன நித்யா, எங்களெல்லாம் ஒரேடியா தலைமுழுகிட்டியா என்றாள் கமலா. பின்ன அவன் புருஷன் அப்படியே தாங்குறாரு இல்ல, இதுல நாமெல்லாம் எங்க அவன் நினைப்புல இருப்போம் என்றாள் சாரதா. அக்கா, அப்படிலாம் ஒன்னும் இல்லை என்று அவள் கூறிக்கொண்டிருக்க, வாமா நித்யா, வாங்க ராஜு, எப்படி இருக்கீங்க என்று கேட்டுக்கொண்டு அங்கு வந்தனர் காமேஷும் சரவணனும். நல்லா இருக்கோம் அண்ணா, நீங்க எப்படி இருக்கீங்க என்றான் ராஜு புன்னகை செய்து கொண்டு. நாங்க என்னப்பா ஜம்முன்னு இருக்கோம். ஆமா, நீ என்ன இன்னும் அதே நகை கடையில தான் வேலை பார்த்துட்டு இருக்கியா என்றான் காமேஷ். ஆமா, பின்ன இவர் படிப்புக்கு வேற என்ன ஐடி கம்பெனிலயா வேலை கிடைக்க போகுது என்று சிரித்தான் சரவணன். இதை கேட்டு அனைவரும் சிரிக்க நித்யாவின் முகம் மாறியது. அவள் அமைதியாக ராஜுவை பார்க்க அவன் அமைதியாக சிரித்து கொண்டு நின்றான். இதற்குள் அங்கு வந்த பார்வதி பாட்டி, நித்யா கண்ணு, வாடா வாடா என்று அவளை அழைத்து கொண்டு அங்கு ஓடி வந்தாள். ஏ ராஜு தம்பி, எப்படிப்பா இருக்கிற? என் பேத்தியா இது? என் தங்கம், அப்படியே உங்க அம்மால சின்ன வயசுல பார்த்தது போலவே இருக்கே. என் தங்கம், வாடி என் உசிரே என்று தேஜாவை வாரி எடுத்தாள். நித்யா அவளை அணைத்து கொள்ள, பாட்டி எப்படி இருக்கீங்க என்றான் ராஜு. எனக்கு என்ன கண்ணு, நான் நல்லா இருக்கேன். சரி சரி, வந்த பிள்ளைங்கள உள்ள உட்கார வைக்காம வாங்கடா என்று அவர்களை கையை பிடித்து உள்ளே அழைத்து சென்றாள். இதற்குள் கோகுல் அங்கு வர நித்யாவையும் ராஜுவையும் பார்த்ததும் அவர்கள் அருகில் வந்தான். வாங்க ராஜு, வாமா நித்யா. ஆடம்மா, இந்த பக்கம் வரவே கூடாதுன்னு இருந்துட்டீங்கல்ல. நான் வந்து என் கல்யாணத்துக்கு கூப்பிட்டதும் தான் வரணும்னு இருந்தீங்களா? ஆமா, என்ன இது கல்யாணத்துக்கு முத நாள் வந்திருக்கீங்க? அக்காலாம் ஒரு வாரம் முன்னவே வந்துட்டாங்க தெரியுமா என்றான். இல்லைண்ணா, அவருக்கு லீவு இல்லை. ஆமா, பெரிய கலெக்டர் வேலை, இது இல்லைன்னா இன்னொரு வேலை. இதுல என்ன பெருசா சம்பளம் வந்துட போகுது? அதுதான் வீட்டுல பார்த்தனே, ஒரு சாமானும் இல்லை, ஒன்னும் இல்லை. இதுக்கே இவ்வளவு அலட்டல். சரி சரி, உள்ள போய் சாப்பிடுங்க என்றான் கோகுல். நித்யாவின் முகம் வாடியது. அவள் ராஜுவை பார்க்கவே சங்கடப்பட்டு கொண்டிருக்க ராஜு இதை எதிர்பார்த்து வந்தது போல் அமைதியாகவே சிரித்து கொண்டிருந்தான். அவங்க கிடக்குறாங்க, நீங்க வாங்க கண்ணுங்களா என்றாள் பாட்டி.
அவர்கள் உள்ளே சென்றதும், ஏய் சாரதா, அவ கழுத்துல பாத்தியாடி, ஹாரம், காதுல ஜிமிக்கி, கையில வளையல்னு போட்டுட்டு இருக்கிறா. எல்லாம் வாங்கி போட்டு இருப்பான் போல இருக்கு என்றாள் கமலா. ஆ, பார்த்தேன், அப்படிதான் தெரியுது. ஆமா, இவனுக்கு என்னக்கா பெருசா சம்பளம் வந்துட போகுது? இந்த 6-7 வருஷத்துல இப்படி அடுக்கி இருக்கான். இதெல்லாம் நிஜமான நகையா இருக்கும் என்றாள் சாரதா. தெரியலடி, ஒருவேளை அவன் நகை கடையில வேலை பார்க்கறதால கொஞ்சம் கொஞ்சமா பணம் கட்டி வாங்கியிருப்பான். இருக்காது, நீ வேற. இங்க பந்தா காட்டணும்னு ஒருவேளை நகை கடையில கைய கூட வச்சிருப்பான் என்று சிரித்தாள் சாரதா. இருக்கொண்டி என்று கமலாவும் சிரிக்க, இதை ஜன்னல் ஓரம் நின்று கேட்டுக்கொண்டிருந்த நித்யாவின் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தது. அன்று முழுவதும் நித்யாவாக சென்று தனது அக்காள்களுடன் சேர்ந்து கொண்டு வேலைகள் செய்து கொண்டிருந்தாலும் அவளை தங்களுடன் சேர்த்து கொள்ளவில்லை சாரதாவும் கமலாவும். ராஜும் வெளியில் தனியாகவே குழந்தையை வைத்துக் கொண்டு அமர்ந்திருக்க, அவனிடம் சரவணனும் காமேஷும் பேச வந்தாலும் அவனை மட்டமாக பேசி கிண்டல் செய்து கொண்டு தங்களுக்குள் சிரித்து கொண்டிருந்தனர். நித்யாவிற்கு இவர்கள் செயல்களும் பேச்சுக்களும் எல்லாம் பார்க்க பார்க்க அங்கு இருக்கும் ஒவ்வொரு நிமிடமும் முள்ளின் மீது நிற்பது போலிருந்தது. எப்பொழுது திருமணம் முடிந்து ஊருக்கு புறப்பட போகிறோம் என்று அவள் மனது துடித்து கொண்டிருந்தது. மறுநாள் திருமணம் முடிந்து அனைவரும் ஊருக்கு தயாராகி கொண்டிருக்க, நித்யாவும் கடகடவென துணிகளை எடுத்து தனது பெட்டியில் அடுக்கி கொண்டிருந்தாள். அப்பொழுது அங்கு வந்த சாரதாவும் கமலாவும், இந்தா நித்யா, பலகாரம் என்று கையில் இருந்த டப்பாவை அவளிடம் கொடுத்துவிட்டு, ஆமா நித்யா, இது என்னடி, முள்ள மொட்டு ஹாரம் தானே? எப்போ வாங்கின? நான் நேத்தே உன்னை கேட்கலான்னு இருந்தேன். இப்படி கொஞ்சம் கொடு, என் பொண்ணு செல்விக்கு இந்த மாடல்ல ஒன்று எடுக்கலான்னு இருக்கேன். என்ன இது ஒரு 4 சவரனம் இருக்குமா என்றாள். நித்யாவிற்கு மனது பதறியது. அவள் நெற்றியில் முத்து முத்தாக வேர்வை துளிகள் பூத்தது. இதற்குள் அனைவரும் அவளை உற்று பார்க்க, தெரியாது, அதெல்லாம் அவர் தான் வாங்கிட்டு வந்தாரு. சரி, ட்ரெயினுக்கு நேரமாகுது, நாங்க கிளம்பணும் என்று பெட்டியை எடுத்தாள். இதற்குள் அவள் காதில் இருந்த ஜிமிக்கியை உற்று பார்த்து கொண்டிருந்த கமலா, ஏ, இது ரோல்டு கோல்டுடி என்றாள் உரக்க. அப்படியா என்று சாரதா ஹாரத்தை வலுக்கட்டாயமாக எடுத்து கையில் வைத்து பார்த்துவிட்டு, அட ஆமா, நான் கூட ஏதோ ஒரிஜினல் நகைன்னு நினைச்சேன், இதுக்குதான் இவ்வளவு பத்தாவா என்று சிரித்தாள். இதற்குள் அங்கு வந்த சரவணன் காமேஷும் கூட சிரிக்க, அட என்னப்பா, பொண்டாட்டிக்கு இன்னும் ஒரு செயின் கூடவா வாங்கி போடாம இருக்க என்று சிரித்தனர். இதை கேட்டு அனைவரும் சிரிக்க ராஜு அமைதியாக இருந்தான். போது நிறுத்துங்கடா, என்னடா இப்ப? அவங்க போட்டுட்டு இருக்கிறது பித்தளை நகையா இருக்கலாம், ஆனா அவங்க தங்கண்டா. இதோ இருக்காங்களே கூட பிறந்த அக்காளுங்களும் அண்ணனும், நல்லா அந்த பொண்ணோட உழைப்ப வாங்கிக்கிட்டு அவ பணத்தையும் புடுங்கிக்கிட்டு அவளை ஏமாத்தி அனுப்பிட்டாங்க என்று கூறிக்கொண்டு வந்த பாட்டி, ஏ கமலா, அவ பணத்தை வாங்கினியே, அவ கல்யாணத்துக்கு தரேன்னு சொல்லி அது எங்கடி? நாங்க தான் அவ கல்யாணத்தை பண்ணன்னு சொல்றீங்களே, நீங்க என்ன சும்மாவா பண்ணிட்டீங்க? அதுவும் ஒரு இளிச்சவாயம் கிடைச்சிட்டான், அவன் எதுவும் கேட்கலன்னு மண்டபம் கூட எடுத்து செய்யாம கோவில வச்சு கல்யாணம் பண்ணீங்க. உங்க அப்பா இருந்திருந்தா அவ கல்யாணம் இப்படியா நடந்திருக்கும்? உங்களுக்கு எல்லாம் மட்டும் உங்க அப்பா எப்படிலாம் செலவை பண்ணி பெரிய இடத்துல பையனை பார்த்து கட்டி கொடுத்தாரு. ஆனா நீங்க அந்த நன்றிக்காவது இந்த கடைசி பொண்ண நல்லா நகையும் நட்டம் போட்டு கட்டி கொடுத்துருக்கலாம் இல்ல? அடே மாப்பிள்ள பசங்களா, உங்க பொண்டாட்டிங்க உங்க வீட்டுக்கு வரும்போது 5-3 அடுக்கா எல்லாம் கொண்டு வந்தாளுங்க. அவங்க அப்பா அவங்கள படிக்க வச்சு வேலையும் வாங்கி கொடுத்திருந்தாரு, அதனால அவங்கள நீங்க தாங்கறீங்க. ஆனா பாவம், இந்த பொண்ணு அவங்க அப்பாக்காக படிப்பை விட்டா. உங்க யாருக்கும் பாரம் கொடுக்காம அவளை படுக்கையில படுத்த உங்க அப்பாவை பாத்துக்கிட்டா. நியாயமா இந்த வீட்டை வித்ததுல பாதி பங்கு அவளுக்கு தான் கொடுத்துருக்கணும். ஆனா நீங்க அவளுக்கு கொடுத்த பங்கையும் புடுங்கிக்கிட்டு வெறும் கையோட அனுப்பிட்டு இப்ப அவங்களையே கேவலமா பேசுறீங்க. அடியே சாரதா, கமலா, உங்களுக்கு மட்டும் வேலை இல்லாம நீங்க எதுவும் கொண்டு போகாம இருந்திருந்தா உங்க புருஷங்க உங்களை கட்டிட்டு போயிருப்பாங்களா? சொல்லுங்கடி. ஆனா இந்த மவராசன் அவளை கட்டின புடவையோட அனுப்புன போதுன்னு சொன்னான். அவன் தாண்டி உயர்ந்தவன். அவனை கேவலமா பேச உங்களுக்கு எந்த அருகதையும் இல்லடி. கட்டிக்கிட்டு போய் இத்தனை வருஷத்துல ஒரு நாளாவது நீங்க போய் அவங்கள எட்டி பார்த்திருப்பீங்களா? இல்ல தானே செஞ்சிருப்பீங்களா? இல்ல அவன் தான் உங்களை எதிர்பார்த்திருப்பானா? இன்னைக்கு வர அவன் தான் அவன் பொண்டாட்டி பள்ளிய தாங்குறான். உங்ககிட்ட ஒரு நாள் கூட அவங்கள கையாந்து விடல.
அவன்தாண்டி ஆம்பளை என்று அங்கிருந்த அனைவரையும் முறைத்து பார்த்தாள். அனைவரும் தலையை குனிந்து கொண்டு அமைதியாக நிற்க, தான் அவர்களை கேட்க நினைத்த எல்லாம் பார்வதி பாட்டியை கேட்டுவிட சந்தோஷத்தில் பூரித்து போன நித்யா, இனிமே நான் உங்களை எதனா பேசினா அது செத்த பாம்பு அடிச்ச கதைக்கு சமம் என்று அனைவரையும் பார்த்து கூறிவிட்டு, வாங்க போலாம் என்று ராஜுவின் கையை பிடித்து கொண்டு குழந்தையை தூக்கி கொண்டு புறப்பட்டாள். 2 நாட்கள் சென்றது. ராஜு ஊரில் இருந்து வந்ததிலிருந்து அமைதியாக வேலைக்கு சென்று வர நித்யாவும் அமைதியாகவே தனது வேலைகளை பார்த்து கொண்டிருந்தாள். அன்று இரவு சாப்பிட்டு முடித்து ராஜு அமைதியாக கட்டிலில் படுத்து கொண்டிருக்க அவன் அருகில் வந்து மெதுவாக அமர்ந்தாள் நித்யா. அவளை நிமிர்ந்து பார்த்த ராஜு, என்னம்மா என்றான் மெலிதாக. என்னை மன்னிச்சிடுங்க, அந்த நகையெல்லாம் நான் எடுத்து மேலே போட்டுட்டேன். இனிமே நான் அதை போட மாட்டேன். நீங்க அன்னைக்கே சொன்னீங்க, நான் தான் கேட்காம அந்த நகையை போட்டுக்கிட்டு போனேன். அதனால தான் உங்களுக்கு இந்த அவமானம். நாம அங்க போகாமலே இருந்திருக்கலாம் என்றாள். ஏய், இப்ப என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ அந்த கவரிங் நகை போடலைன்னாலும் நாம அங்க போகாம இருந்திருந்தாலும் அவங்கெல்லாம் அப்படிதான் நடந்துப்பாங்க. இதெல்லாம் நான் எதிர்பார்த்தது தான். ஆனா பாவம், நீ இத்தனை வருஷம் கழிச்சு உங்க அண்ணா வந்து கூப்பிட்டதால அங்க போகணும், உங்க அக்காவெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்ட. அதனால தான் நானும் அமைதியா இருந்துட்டேன் என்றான். அவன் தோளில் சாய்ந்து கொண்ட நித்யா, என்னங்க, அந்த நகைங்களை போல அங்க இருந்த மனுஷங்களும் போலியானவங்க. ஆனா நீங்க தான் உண்மையான தங்க மனசு கொண்டவரு. எனக்கு இது போதும் என்றாள். கவலைப்படாத நித்யா, நேத்துதான் மேனேஜர் சொன்னாரு, எனக்கு கூடிய சீக்கிரம் ப்ரமோஷன் கிடைக்க போகுது. அப்ப சம்பளமும் கூட வரும். நிஜமான தங்க நகையை வாங்கி போட்டு என் தங்கத்தை அலங்கரிச்சிடுறேன் பாரு என்றவளை வாரி அணைத்து கொண்டான். அவன் அன்பில் அவள் அடங்கி போக ஜன்னலில் இருந்து வந்த அந்த தென்றல் காற்று அவர்களை ஆசையாக வருடியது. இத்துடன் போலியான மனிதர்கள் கதை முற்றும். உங்களுக்கான எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இனிப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.